இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு 1:21. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். யோபு ஒரு நீதிமானாக இருந்தான். ஆனாலும் அவன் தன் செல்வத்தையும் குழந்தைகளையும் உடல் நலத்தையும் இழந்தான். நண்பர்கள் குற்றம் சாட்டினார்கள். மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்றாள். ஆனால் யோபு தேவனை விட்டு விலகவில்லை. அவன் அழுதான், கேள்விகள் கேட்டான், ஆனால் விசுவாசத்தை இழக்கவில்லை. கடைசியில் தேவன் தம்முடைய மகிமையை காண்பித்து பதிலளித்தார். தேவன் யோபை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யோபுவைப் போலவே நானும் துக்கத்தால் மூழ்கடிக்கப்படுகிறேன். நான் ஏன் இவ்வளவு ஆழமாக துக்கப்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் இருளின் பாதையிலும் உம்மை நம்புகிறேன். என்னை பலப்படுத்தும், என் காயங்களை ஆற்றும். மரண பள்ளத்தாக்கில் நீர் என்னோடு இருப்பீராக. இழந்ததை எனக்கு திரும்ப தாரும். உமக்காக காத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.